Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 26/9/2024. இந்த வீடியோவை நைட் ஒரு 8:45க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு வீடியோவுக்கு தான் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் காலையிலிருந்து ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2ல் எனக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, இல்லைன்னா ரீஅலாட்மெண்ட் கிடச்சிது. அதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இன்னமும் லிங்க் ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, இதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ தான் லிங்க் ஆக்டிவேட் ஆகிருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2ல் ப்ரெஸ் அலாட்மெண்ட்டுக்கும் ரீஅலாட்மெண்ட்டுக்கும் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ப்ரெஸ் அலாட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ரீஅலாட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெமோ வீடியோவை போட்டிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஃபர்தராக நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் கேட்டுட்டு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 92.5% கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் MBBS, BDS, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் NRI அண்டு மைனாரிட்டி அது இருக்குது. அதுக்கப்புறம் 7.5க்கான டவுன்லோட் லிங்க் இருக்குது. ஓகேங்களா, 92.5% ஃபைனல் லிஸ்ட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான லிங்க்கும் இருக்குது. இந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டச் பண்ணணும். டச் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் 1ல் எடுத்தவங்களுக்கு இது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அவங்கள பற்றி நம்ம எதுவும் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை இப்போ தான் ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்குள்ளே போயிருங்க. இதில் கிளிக் ஹியர் டு லாகின் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய லாகின் ஐடி கேட்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்கும், அதையும் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைன்இன் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காலேஜில் இருந்தீங்க அந்த காலேஜு, அதுக்கப்புறம் இப்போ ரீஅலாட்மெண்ட்டு எந்த காலேஜ் கிடச்சிருக்குது, அதாவது ரவுண்ட் 1 காலேஜ் டு ரவுண்ட் 2 காலேஜ் எப்படி அப்படிங்கிறது அது கிடைக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோடு த அலாட்மெண்ட் ஆர்டர் இதை நீங்கள் கொடுக்கணும். இப்போது நீங்கள் ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் கிடச்சி இப்போ ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் டு கவர்மெண்ட் காலேஜ் ரீஅலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு அப்படியே அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடும். அதே போல் கவர்மெண்ட் கோட்டா டு கவர்மெண்ட் கோட்டா SFல ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருக்குதுன்னா இங்கேயும் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. ஒருவேளை காலேஜில் 4.35 இருக்கிற ஒரு ஃபீஸ் இருக்கிற காலேஜில் ரவுண்ட் 1 கிடச்சிது, இப்போ 4.50 இருக்கிற ஒரு காலேஜில் சீட் கிடச்சிருக்குதுன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த 15,000 எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே போல் தான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடச்சிருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கட்டாமையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை நீங்கள் SF காலேஜில் உங்களுக்கு 4,50,000 இருக்கிற ஒரு காலேஜில் ரவுண்ட் 1 சீட்டு கிடச்சிது, இப்போ கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்டு கிடச்சிருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட் ஆர்டரை எந்த அமௌண்ட்டும் கட்டாமல் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. 5/10/2024 மாலை 5 மணி வரை. ஓகேங்களா,
சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சது. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 5/10/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரீஅலாட்மெண்ட்டுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை உங்கள் மெயிலில் போட்டுக்குங்க, பென்ட்ரைவ்லையும் போட்டுக்குங்க, சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்குங்க. அது போக 1+4 அதாவது மொத்தமாக 5 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சப்மிட் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். இதுதான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர். அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். 26/9/2024 இன்றைக்கி வந்த இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும், அதையும் பார்த்துருங்க. என்ன கம்யூனிட்டி அதுவும் இருக்கும், ஜென்ரல் ரேங்க் என்ன அதுவும் இருக்கும், நீட் ரோல் நம்பர் இருக்கும். ரிலீவ்டு ஃப்ரம் ரவுண்டு 1 எந்த காலேஜில் இருந்தீங்க, அங்கேருந்து இப்போ எந்த காலேஜுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிற அனைத்து தகவலும் இருக்கும். ரவுண்ட் 1 எந்த காலேஜ், ரவுண்டு 2 எந்த காலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட் த கேண்டிடேட் சுட் ரிப்போர்ட் த principal or dean the above college allotted with original document mentioned in the prospectus. நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு ஃபார் அட்மிஷன் MBBS அண்ட் BDS அட்மிஷன் அப்படின்ட்டு ரவுண்டு 1 ஆரம்பிக்கும் போதே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதுபோக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ப்ராஸ்பெக்டஸையும் பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சேம் as the நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அப்ளிகேஷன் கார்டு ஒரு 20 காப்பியாவது எடுத்துக்கோங்க. அதே போல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் ஒரு 3 காப்பி எடுத்துக்கோங்க. மென்ஷன்ட் இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஆன் ஆர் பிஃபோர் 5/10/2024 at 5 PM. அப்போது அந்த தேதியிலேயே போகணுங்கிறதுல அதுக்கு முன்னாடியும் போகலாம். ஆன் ஆர் பிஃபோர் 5/10/2024 மாலை 5 மணிக்குள்ளே. The provisional allotment letter is based on the personal data via category, subcategory and gender etc. submitted by the candidate. Selection committee is not responsible. இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் அலாட்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த தகவல் இது எல்லாமே நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதுதான் இருக்கும். இதை வந்து காலேஜ் வந்து ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு டிஸ்க்ளைமராக இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்னுடைய சாம்பிள். அடுத்தது நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருப்பீங்க. அதில் டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரவுண்டு 1 to ரவுண்டு 2க்கான ரீஅலாட்மெண்ட். இப்போது எனக்கு ரவுண்டு 1ல் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது, நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றவங்க தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ இதுதான் வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கான பார்ட் 2. இங்கிருந்து நான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லிங்க்கை ஓப்பன் பண்ணுறோம். லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே உங்களுடைய லாகின் ஐடியை கொடுங்க, இங்கே உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுங்க, சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன, இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, கிளிக் ஹியர் டு பே த டியூஷன் ஃபீ. இந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு பே த டியூஷன் ஃபீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது நீங்கள் இந்த வங்கிகள் எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மீனிங் இல்லை. இதில் எந்த பேங்க்கை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஐஓபியை செலக்ட் பண்ணலாம், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணுங்கள். ஆர் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க்கு, HDFC. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஸ்டேட் பேங்க்கை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ப்ராசஸிங்காக இருக்குது. மற்றதில் கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ்னால டிலே ஆகுது. பட் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரி, இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் கிளிக் பண்ணிவிட்டு பே ஆப்ஷனை கொடுக்குறேன்.
ஓகேங்களா. இந்த பே ஆப்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து பே ஆப்ஷன் இங்கே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த பேங்க் ப்ரொசீடிங்ஸ் இதெல்லாம் வரும். யூபிஐ பேமெண்ட்டு கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் யூபிஐ பேமெண்ட் கூட கொடுக்கலாம், ஃபோன்பே கொடுக்கலாம், கூகுள் பே கொடுக்கலாம், பேடிஎம் கொடுக்கலாம், ஓகேங்களா. வாட்ஸ்அப் பே கூட கொடுக்கலாம். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் யூபிஐ ஐடி இதெல்லாம் கொடுத்து அதை செக் பண்ணிவிட்டு வேலிடேட் யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான டைம் கொடுக்கும். ஓடிபி வரும். 4 minutes 44 seconds கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். ரெக்வெஸ்ட் யூ டு அப்ரூவ் த டிரான்சாக்ஷன் லாகிங் ஐடி யூபிஐ ஆப் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு உங்கள் யூபிஐ ஐடி ரெஜிஸ்டர் பண்ண அந்த பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகிக்கும். ஓகேங்களா. இதுதான் ப்ரொசீஜர். சரி, இப்போது சார் 18,073 ரூபா சின்ன அமௌண்ட்டு, அதனால் ஈஸியாக ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இதெல்லாம் போட்டு எடுத்துட்டீங்க என்றது கொஞ்சம் லம்சம் அமௌண்ட்டு. நான் என்ஆர்ஐ சீட்டு, என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் எடுத்துருக்கிறேன், 20 லட்சம் 21 லட்சம் இந்த மாதிரி வருது. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா இதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட்டு, என்னோடய டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட்டுக்கான சலான் அங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா. அந்த சலானில் உங்களுடைய எல்லா பர்டிகுலர்ஸுமே அங்கே டைப் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதில் 3 காப்பி இருக்கும். ஒரு காப்பி டிஎன் மெடிக்கலுக்கு, இன்னொன்று வந்து பேங்க் காப்பி, இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் காப்பி. ஓகேங்களா. இதை டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு ஐஓபியில் நியர்பையில் இருக்கிற எந்த பிரான்ச்சில் வேணால் நீங்கள் கவுண்டரில், பேங்க்கினுடைய கவுண்டரில் பணமாக செலுத்தி கட்டிக்கொள்ளலாம். ஓகேங்களா. உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை அங்கே பேமெண்ட் பண்ணினதுக்கப்புறம் இதுக்கு வந்து மேக்ஸிமம் 24 hours டைம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஒருவேளை இந்த ப்ராசஸில் ஏதாவது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வங்கி அலுவலர்களிடம் ஆர் பேங்க் மேனேஜர்கிட்ட நீங்கள் சொல்லி உங்கள் சிச்சுவேஷனை சொல்லி இதை நீங்கள் டவுன்லோட் பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணால் தான் எனக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா. இதை அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க்குக்கு ஒரு லேப்டாப்போடையோ இல்லைன்னா ஒரு டேபோடையோ போய் அங்கேயே உட்காந்துட்டு அவங்கள பேமெண்ட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே கூட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்பில் கிடச்சிருக்குது, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடச்சிருக்குது, 5,40,000 கட்டணும், இல்லைன்னா 4.5 லட்சம் கட்டணும், இல்லைன்னா 13 லட்சம் கட்டணும் அப்படின்றவங்களும் என்ன பண்ணலாம், இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லைன்னா எங்ககிட்ட நெட் பேங்கிங் இருக்குது, என்னோடய டிரான்சாக்ஷன் லிமிட்டு அதிகமாக இருக்குது, எனக்கு பேமெண்ட் வந்து அப் டு 15 lakhs வரைக்கும் நான் கட்டிக்குவேன் அப்படின்றவங்க ஆன்லைனில் நெஃப்ட் ப்ராசஸையும் யூஸ் பண்ணலாம், ஆர்டிஜிஎஸ்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆன்லைன் பேமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டு பேமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAPVS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மறக்காமல் ஆன்லைன் பேமெண்ட்டை எனக்கு செய்ய தெரியல, ஆஃப்லைன் பேமெண்ட் செய்யணும், அதுவும் பேங்க்கில் போய் செய்யணும் அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தம்ப்நெயிலையும் காமிச்சிட்றேன். தம்ப்நெயிலில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில். ஓகேங்களா. உடனே வந்து சார் கோட் படத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்றதீங்க, ஈஸி டு ரிமெம்பர் அப்படிங்கிறதுக்காக இந்த தம்ப்நெயில் கொடுத்துருப்பேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா. அந்த வீடியோவில் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறோன்னா இது வந்து எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு ஈஸி மெத்தட், என்னால் என்னோடய லிமிட்டேஷன் கம்மி, டிரான்சாக்ஷன் லிமிட் கம்மி அப்படின்றவங்களுக்காக எல்லா இடத்துலையும் ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக இந்த தம்ப்நெயிலில் இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற தம்ப்நெயிலில் உங்களுக்கு ஆஃப்லைனில் கவுண்டரில் பணம் எப்படி கட்டுறது
அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரவுண்ட் 1 முடிஞ்ச உடனே அந்த வீடியோவும் போட்டுட்டேன். ஓகேங்களா? பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.